ஐயோ சிவநாத் புஸ்வானமாகி போன நேற்று முளைத்த ஏஐ நேற்று பார்த்தோம் ஆந்த்ரோபிக் ஏஐ சொல்லிட்டு யூஎஸில் வந்து ஒரு கம்பெனி புதுசாக ஒரு ஏஐ விட்டுருக்காங்க. அது வந்து பல ஐடி கம்பெனியோட வயிற்றில் புளியே கிடைக்குது, எங்கே வந்து அவங்க வயிற்றில் அடி உழுவுமோ அப்படின்ட்டு ஒரு பயம். ஸோ அக்ராஸ் த நேஷன் இருந்தது, எஸ்பெஷலி யூஎஸ்லேயும் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பாயிண்ட் மேலே ஐடி வந்து இருந்திருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து இன்ட்ராடேயில் 7% இன்ஃபோசிஸ் ஆகட்டும் டிசிஎஸ் ஆகட்டும் நேற்று விழுந்திருந்தது. ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து அப்பப்போ இது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வரும், ஏதாவது ஒரு செக்டாரில் போட்டு தாக்குன்னு தாக்குவானுங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு ரோல் ஓவர் பண்ணிட்டு உடனே அடுத்த செக்டாருக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அது இன்றைக்கி வந்து ஊர்ஜிதம் ஆகிவிட்டது. பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் வந்து ஒன்றுமே ஃபாலோ ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து டிசிஎஸ் வந்து நெல்லில் தான் இருந்தது, இன்ஃபோசிஸ் மட்டும் கொஞ்சம் மைனஸ், அவ்வளோதான். இது கூட எதனால் அப்படின்னாக்கா டோட்டல் மார்க்கெட்டே வந்து இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ அதனாலேயே தவிர மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஐடிக்கு அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது என்னப்பா இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ பயமானது, ஒரு தாக்கம் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு இன்னும் ஒரு 20-30% கீழே இறக்கி விட்டுக்கலாம்ல, இல்லை. ஸோ அதனால தான் நேற்று சொல்லியிருந்தேன், இதெல்லாம் வந்து வந்துட்டு போகிறது தான். ஸோ டீப்சிக் வந்தவொடனே அப்படி தான் சொன்னாங்க, அப்புறம் அந்த அட்ரஸ் தெரியாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் பயங்கர கன்ஃபியூஷன். அது எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், அது பையராக இருக்கட்டும் செல்லராக இருக்கட்டும். பட்ஜெட் இன்னைக்கு இந்த அடி அடித்தானுங்க. செல்லரில் வந்து யார் யார் புட் ஆப்ஷன் செல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் காலியாக இருப்பாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வாங்கினவெல்லாம் காலியாக இருப்பாங்க. சரி, கொஞ்சம் வந்து அதில் ப்ராஃபிட் பண்ணாங்கள கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கலான்னு பார்த்தோன்னா, அடுத்த நாளில் நேராக ட்ரம்ப் ஐயா போட்ட ஒரு ட்வீட்டில் மொத்தமாக முதல் நாள் சம்பாதிச்சாலும் அடுத்த நாள் வந்து காலி பண்ணி விட்ருக்கோம். ஸோ இதில் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்னவோ ஐயா ட்ரம்ப் அண்ட் கோவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன எப்போ எந்த நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதே அவர் தான். ஸோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஆல்ரெடி வந்து முடிச்சுட்டு அதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ த பிக்கஸ்ட் இன்சைடர் அப்படின்னா அவராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா, இதில் மேஜராக எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு என் மனசை நான் மாற்றிக்குவேன். நான் கூட தப்பாக இருக்கலாம் இல்லையா, அதனால். சரி, அதே மாதிரி வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு 133 பாயிண்ட்டு மைனஸில் போயிருக்கு. அது என்ன ஜஸ்ட் 133 பாயிண்ட்டானாக்கா, இப்போ இருக்கிற வாலட்டிலிட்டிக்கு அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து நேற்று எப்படி இருந்தது அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி இருக்குது. நேற்று வந்து 2:1 இருந்தது அட்வான்ஸ் டிக்ளைன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1:2. நீ ஒரு நாள் நான் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு ஷேரிங் மை வியூஸ். கூடவே ஏதோ ஒரு 4 வார்த்தை புலம்பணும்னு தோணும், எங்கே போய் புலம்புறது, கேமரா முன்னே உங்கள்கிட்ட உட்காந்து புலம்ப வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்காரிட்டு புலம்புனாக்கா எஞ்சி போயிடுவோம், என்ன பண்ணுறது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ரைட். ஸோ எகைன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு ரெக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஐபிஓவில் வந்து புதுசாக எந்த ஒரு ஐபிஓ மெயின் போர்டில் கிடையாது. ஸோ அதனால் ஐபிஓவை தவிர்த்து நேராக வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து 133 பாயிண்ட் மைனஸு, லார்ஜ் கேப் 134, ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் 70 பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் 165 பாயிண்ட்ஸ், மைக்ரோ கேப் 220 பாயிண்ட்ஸ். எல்லாமே வந்து ஒரே சைடில் வந்து ரெட்டில் போயிருக்குது. இல்லை ஒரு கூத்து என்ன அப்படின்னாக்கா, கான்ட்ரோவர்ஷியல் என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் ரெட்டில் போச்சு அப்படின்னாக்கா விக்ஸ் வந்து க்ரீனில் போகணும். பார்த்திங்கன்னா அதுவும் ரெட்டில் போயிருக்குது. லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற மாதிரி வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் மட்டுமே கிடையாது, ஈக்விட்டி ட்ரேடர்ஸுக்கும் சரி ஒரு திசை தெரியாமல் வந்து இருக்குது. எதுக்கடா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம்னு ஒரு சம்டைம் தோணும். அப்படி எல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் நிலைச்சி இருக்கணும், ஜெயிக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும். செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக 0.38% இருந்தது. மற்றது எல்லாமே வந்து எகைன் ரெட்டு தான். ரொம்ப வந்து டீப் ரெட்டுலாம் சொல்ல முடியாது, எல்லாம் ஒரு மார்ஜினல் நியர் ஃப்ளாட் ரெட்டு தான். கொஞ்சம் டீப் ரெட் அப்படின்னாக்கா மெட்டல் வந்து -1.02% இருந்தது. தென் நம்முடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கும்போது
நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. ஸோ மேஜர் சப்போர்ட் வந்து 25,400. தென் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னாக்கா அந்த பழைய ஆல் டைம் ஹை 26,325 இந்த ரேஞ்ச் தான் சொல்லியிருந்தேன். ஸோ நடுவில் வந்து 25,800 வந்து ஒரு சப்போர்ட்டை கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணது, அது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா 25,600 வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிட்டுருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிட்டுருக்கு. மேபி 1 ஆர் செஷனில் வந்துட்டு இந்த பிளாக் லைனை தூக்கி நம்ம இங்கே நவுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். மற்றபடி ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னாக்கா அகெயின் ஸ்டில் வந்து 25,400 தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த மேஜர் அப்படின்னாக்கா 24,600, அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு திசை தெரியாமல் மதில் மேல் பூனை ஆட்டம் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்குது. தென் பேங்க் பார்க்கும்போது அந்த 60,100 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்றைக்கி கூட க்ளோசிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு, பெருசாக பிரேக் அவுட் பண்ணி கீழே வரல. அதே மாதிரி எந்த ஒரு கேண்டிலும் ஒரு டெசைசிவ் கேண்டில் க்ளோசிங் வந்து அதுக்கு மேலேயும் பார்க்க முடியல. ஸோ அதுவும் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்ட் அந்த இடத்துல வந்து திசை தெரியாமல் தான் இருக்குது. தென் ஐடி பார்க்கும்போது வந்து இங்கே நல்ல ஒரு கேப்பை கொடுத்தாங்க, அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு எகெயின் அடுத்த ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளில் கொஞ்சம் மேலே வந்திருக்க வேண்டியது, ரீபவுண்ட் ஆகிருக்க வேண்டியது. ஸோ மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவில் இருந்தனால ஐடி வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. மற்றபடி ஐடியில் வந்து ஃபர்தராக வந்து நேற்று சொன்ன மாதிரி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். தென் வந்து ஸ்மால் கேப். ஸோ இப்போது ஸ்மால் கேப்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16,000 ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு நம்ம பார்க்க முடியுது. 16,450 மேலே போச்சுனாக்கா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நேற்று கூட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவிட்டி கெயின் ஆகிற மாதிரி தோணுது அப்படின்னு. ஸ்டில் அதில் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து தோணுதுன்னு தான் சொல்லியிருந்தேன், ரொம்ப வந்து பாசிட்டிவாக சரி இப்போ வந்து லாங் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபார்மேஷன்லாம் இன்னும் சொல்லலை. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. கொஞ்சம் கன்சல்டேஷன் வந்து எதிர்பார்த்த பிற்பாடு நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் வந்து தெரிய வரலாம். ஸோ இது நம்முடைய சங்கதி. தென் வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது அவங்கள்தும் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ஜோனில் கன்சல்டேஷன் ஆகிறதான் பார்க்க முடியுது. டவுன் நேற்று வந்து 260 பாயிண்ட் பாசிட்டிவ், S&P 500 வந்து 35 பாயிண்ட் நெகட்டிவ், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 350 பாயிண்ட் வந்து மைனஸ். ஸோ ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா S&P 500 வந்துட்டு ஒரு பெரிய மேஜர் சப்போர்ட் வந்து இன்னும் உடைக்கல. பட் நேற்று நல்லா கொஞ்சம் கீழே வந்திருந்தால் கூட வந்துட்டு நியர் அந்த மேஜர் சப்போர்ட் 6,900 தான் முடிஞ்சிருக்கு. எகெயின் வந்து நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியுது. பிகாஸ் அங்கே வந்து செகண்ட் டேவும் அந்த நெகட்டிவிட்டி நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் நம்ம மார்க்கெட்டில் இல்லை. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்தால் வரலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து டவுன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு கிராஷ் வந்து எதிர்பார்க்கலாம். கிராஷ்ன்றதை விட வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம். என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். அது வந்து ஒரு புல் பேக் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த பாசிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 2 செஷனில் போச்சுன்னாக்கா நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் லாங்கில் இருந்தீங்கன்னாக்கா மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கள், இல்லைனாக்கா ஒரு ஸ்டாப் லாஸோட மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு புதுசாக ஒரு ஹெவி அமௌண்ட்டை வந்து புதுசாக ஒரு லாங் வந்து எடுக்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.